33 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு. பழைய வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் பிரைஸ் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 3 சிலிண்டரா இருக்கே. 3 சிலிண்டரை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை. என்ன ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், இந்த மாசம் தான் ஆஃபர் இருக்கா? ஆஃபர் பாண்டி இப்ப டீ போர்டுன்னு போயிட்டாவே வந்துட்டு மானியம் உண்டுல உனக்கு. டீ போர்டுனால 2.5 லட்ச ரூபா வருவாங்க. 3 லட்ச ரூபா வரைக்கும் கூட வரும். 35%னா 3 லட்ச ரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு. என்ன பண்ணி சொல்றீங்க? ஆமா, நான் 3 லட்ச ரூபா வரைக்கும் மானியமே கொடுத்துருவாங்க. ஆனா அது 33 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு. மாருதி டிசைர் டூர்ல தாங்க 33 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு. அதுல டீ போர்டு வெஹிக்கிள் அலோடு இருந்துச்சு உங்களுக்கு. நம்மளோட டிரைவர் நண்பர்கள் நம்மள கேட்டே இருந்தாங்க உங்களுக்கு, சார் மாருதி டிசைர் டூர் எப்போ சார் வெஹிக்கிள் வருது உங்களுக்கு, அதுல எப்போ டீ போர்டு கொடுப்பாங்க கேட்டு இருந்தாங்க. வந்துருச்சுங்க. அந்த வெஹிக்கிள் பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு. அதுலயும் சும்மா கிடையாது. அவங்களுடைய மாருதி டிசைர் டூர்ல உங்களுக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள் ஆச்சுன்னா 33 கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கு உங்களுக்கு. அதை பத்தி நான் பேச போறோம் இன்னைக்கு. இந்த வெஹிக்கிள் எடுக்கணும்னாக்கா நம்ம முன்பணம் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு, மாச இஎம்ஐ எவ்வளவு உங்களுக்கு, இந்த வெஹிக்கிள் எடுத்தாக்கா இதுல மானியம் இருக்குதா, இது போல எல்லா விஷயமும் பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த வீடியோ சுவாரஸ்யமா நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து ஷோரூம் தான், நம்ம மாருதியோட பிஎல்இ ஷோரூம், தஞ்சாவூர் பிஎல்இ ஷோரூம் தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இதுதான் மிஸ்டர் பாண்டித்துரை. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. வாங்க பாண்டித்துரை. ஓகேண்ணா, வெல்கம் பாண்டித்துரை. போன வீடியோ சூப்பரா பண்ணி விடுதாலும் பாண்டித்துரை தான் உங்களுக்கு. இன்னைக்கு பாண்டித்துரை நம்ம கூட இருக்காப்ல. இன்னைக்கு பாண்டித்துரை இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஓகேண்ணா, எங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சரிங்க, டிசைர் டூரிஸ்டர் இருக்குல்ல, ஆமாண்ணா, டூரிஸ்டர் டீ போர்டு வண்டி வந்துச்சு கேள்விப்பட்டாங்க. ஆமாங்க, அதுக்காக அவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு. எங்களுக்கு அந்த வண்டியை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க கண்டிப்பா லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல அதே மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும் உங்களுக்கு. அதே போல எங்களுக்கு அது மானியம் இருக்குதா, எவ்வளவு இஎம்ஐ கட்டணும், எல்லா தகவலும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறோம். எல்லாம் சொல்லிருக்கேன். இன்னைக்கு எங்களோட கஸ்டமர்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 புக்கிங் வரும் உங்களுக்கு. சொல்லிடலாம், கண்டிப்பா 2 புக்கிங் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா. சரியா? இந்த டிசைர் டூர் இருக்குல்ல உங்களுக்கு, பழைய மாடலுக்கும் இப்போ இருக்க மாடலுக்கும் எப்படி மாறி இருக்கு உங்களுக்கு? அப்படியே வண்டி டோட்டலாவே மாறிடுச்சு. இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஓகே. வண்டியோட அவுட்லுக்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. ஃப்ரண்ட் லுக்கே பாத்தீங்கன்னா பழசுக்கும் புதுசுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு நல்ல கிரில் வந்து உங்களுக்கு அக்ரெசிவா கொடுத்துருக்காங்க. ஓகே. பிளஸ் அது இல்லாம என்னன்னா, இப்போ பழைய வண்டியில பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பழைய வண்டியில ஹெட்லைட்டே பாத்தீங்கன்னா நார்மல் ஹெட்லைட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இதுல வந்து ப்ரொஜெக்டர்ல உங்களுக்கு ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் லைட்டே வந்துருது. இதுல ப்ரொஜெக்டர் லைட்டே வந்துருது. முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைட் கிடையாது. ப்ரொஜெக்டர் லைட்டே கிடையாது உங்களுக்கு. இப்போ புது ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது இல்லாம எல்இடி லைட், ஃபாக் லேம்ப் வராது. இருந்தாலும் நம்ம ஆப்ஷனல்ல வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து பாடி ஃப்ரண்ட் டோட்டலா மாறிடுச்சுங்க உங்களுக்கு. பழைய வெஹிக்கிள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா காட்டுறேன். எதுவும் இருக்கா பழைய வெஹிக்கிள்? பழைய வண்டி ஒண்ணு இல்லை. பழைய வண்டி உங்களுக்கு இது இல்லை. இங்கே எதுவும் நான் இருந்துச்சுன்னா காட்டுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நான் பிக்சர் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் பாருங்க நீங்க. உங்களுக்கு பழைய டூரிஸ்டருக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு பாடி குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது 5 ஸ்டார் ரேட்டிங்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்ல பழைய வெஹிக்கிளுக்கு கம்பேர் பண்ணும்போது இது 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வருது. பழைய வண்டி பார்க்குறப்ப பழைய வண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டார் ரேட்டிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துச்சு உங்களுக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்தனால நம்ம டூரிஸ்டர் எடுக்கிறோம். நம்ம வந்து ஒரு டீ போர்டு வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நம்ப தன்மையாக இருக்கும். அது இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அது கஸ்டமர் சேஃப்டி இப்போ அதிகமாக போயிடுச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தனால நம்ம டூரிஸ்ட் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாக்கா நமக்கும் சேஃப்டியா இருக்கும். நம்ம நம்பி வர பேசஞ்சருக்கு சேஃப்டியா இருக்கும். சேஃப்டி அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதனால பழைய வண்டியில வந்து உங்களுக்கு எத்தனை ஏர் பேக் இருந்துச்சு? பழைய டூரிஸ்ட் 2 ஏர் பேக் தானே இருக்கு. பழைய டூரிஸ்ட்ல 2 ஏர் பேக் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ 6 ஏர் பேக் வருது. 6 ஏர் பேக் வந்துருது. பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு 4 விண்டோவுமே பவர் விண்டோ கொடுத்துறாங்க. பவர் விண்டோ பிளஸ் அது இல்லாம ரிமோட் லாக் வித் சென்ட்ரல் லாக். ஓகே. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்ப பேசிக்காவே கொடுத்துறாங்க. பேசிக்கா வந்து பெரிய ஒரு பெனிஃபிட். பிளஸ் அது இல்லாம ஏசியோட பேனல் வந்து டிஜிட்டலைஸ்ல கொடுத்துறாங்க. முன்னாடி மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு. டாப் மாடல் போனாதான் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்கும். இப்போ பேசிக்ல இருந்தே உங்களுக்கு டிஜிட்டலைஸ் ஏசி பேனல் கொடுத்துறாங்க. அது வண்டியோட லுக்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல எடுத்து கொடுக்குது. பிரீமியம் ஒரு லுக்கு கிடைக்குது உங்களுக்கு. அதுதான் ஒரு இப்போ உள்ள அப்டேஷன்ல உங்களுக்கு நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பின்னாடி ரியர்ல உங்களுக்கு டீஃபாகர் லைனு ஆப்ஷன் எல்லாமே இப்போ கொடுத்துறாங்க உங்களுக்கு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு லாக் மட்டும் இருக்கும் டூர் எஸ் பொறுத்த வரைக்கும். அது உங்களுக்கு எல்லாம் நார்மலா உள்ளதுதான் உங்களுக்கு. எல்லாத்துலயும் உள்ளதுதான் உங்களுக்கு. இஷ்யூனால உங்களுக்கு நார்மலா கொண்டு வந்திருப்பாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். டயர் சைஸ், வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். வாங்க. இப்போ மிரரும் டோர் ஹேண்டிலும் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம பாடி கலருக்கு தகுந்தாப்புல பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது நம்மள்ட்ட சர்வீஸ்ல அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. அதனால பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி டயர் சைஸும் பாத்தீங்கன்னா பெரிய டயர் தான் கொடுக்குறாங்க. R14 தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே. R14 கொடுக்குறாங்க. வீல் கேப் மட்டும் உங்களுக்கு வராது. வேணும்னா நம்ம ஆக்சரிஸ்ல ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சரி, ரைட், ஓகே. வீல் கேப் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு மிரர்ல நீங்க மிடில் மாடல் பண்ணீங்கன்னா மிரர்ல வந்துரும் உங்களுக்கு. இதுல வந்து ஃபெண்டர்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே. ஆக்சுவலி டீ போர்டு வந்து என்னென்ன மாடல்ல வருது உங்களுக்கு? டீ போர்டு பேசிக் மாடல்ல மட்டும் தானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டீ போர்டுனே கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு எஸ்னே வந்துரும் உங்களுக்கு. ஓகே. அப்படி உங்களுக்கு டாப் மாடல் வரைக்குமே நீங்க இது டீ போர்டுல எடுக்கலாம். ஓன் போர்டு அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கு. எந்த கலர்ல வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்க. என்ன கலர் வரும் உங்களுக்கு டீ போர்டு? கலர் பொறுத்தவரைக்கும் டீ போர்டு டைரக்ட் டீ போர்டுன்னு போயிட்டீங்கன்னா ஒயிட் மட்டும் தானே வரும் உங்களுக்கு.
உங்களுக்கு. ஓகே பாண்டி நீ சொன்ன மாதிரி வந்து ஓகேண்ணா, இது வந்து பெட்ரோல் வருது, சிஎன்ஜி வருது உங்களுக்கு. வருது. அது பேசிக் மாடல்லே கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதனாலதான் அது வந்து 2S வருது உங்களுக்கு. பேசிக் மாடல்ல, மிடில் மாடல்லையும் வரும், அதுக்கு அடுத்து டாப் மாடல்லையும் சிஎன்ஜி பேஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. சிஎன்ஜி எவ்வளவு மைலேஜ் வருது? சிஎன்ஜி மைலேஜ் 33 கிலோமீட்டர் கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு. பெட்ரோல் வண்டி பாத்தீங்கன்னா 24.75 கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து லோக்கல்ல ஒரு 20ங்கிறது பெட்ரோல் வெஹிக்கிள் நம்ம வச்சுக்கலாம். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 27-28ங்கிறது சாதாரணமா கிடைக்கும். நல்ல மைலேஜ் பாருங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 33 சொல்றாங்க, கம்பெனி சொல்றது 33 சொல்றாங்க உங்களுக்கு. நம்ம நடைமுறை எப்படி பிராக்டிகலி பாத்தீங்க அப்படின்னா 27 வரைக்கும் கிடைக்குங்கிறாங்க. கூட கிடைச்சாலும் சரி, கம்மியா கிடைச்சாலும் சரி, 27 கண்டிப்பா கிடைக்கும். டிரைவ் பண்றத பொறுத்து தான் இருக்கும், டிரைவ் பண்றத பொறுத்து தான் இருக்கும் உங்களுக்கு. இதே பெட்ரோல் பொறுத்த மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 24 சொல்றாங்க, 24.74. கண்டிப்பா வந்து டிபோட பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 24 அப்படிங்கிறது உங்களுக்கு. அது மேக்ஸிமம் 20 கிடைச்சா கூட பெஸ்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டீபோர்ட் ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு வருமானம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னா மைலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா வருமானமும் அதிகமா இருக்கும். அந்த பேஸ்ல சிஎன்ஜி ரேட் வைஸும் கம்மி, 75 80 ரூபா தான் உங்களுக்கு சிஎன்ஜி கேஜி. 80 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 27 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்குன்னா அதனால நிறைய பேர் விரும்புறாங்க. இந்த மாடல் எப்ப கொடுப்பீங்க நிறைய பேர் எல்டி நிறைய பேர் வந்து மெசேஜ்லயும் கேட்பாங்க, நம்பர்ஸ்லயும் கால் பண்ணி கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க. நமக்கு அது வந்து என்னன்னா அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இதே வண்டியில டீபோர்ட் கொடுத்துட்டாங்க. ஆமா, அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா. எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு வந்து 6000 ரூபாய் வந்திருக்கு பாத்தீங்களா. அது ஒண்ணு, பிரைஸும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. பழைய வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் பிரைஸ் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு. 20000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் தானே, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். அதுவும் 20000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக், 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க, பிளஸ் ரிமோட் லாக் கொடுத்துறாங்க, மேனுவல் சென்டர் லாக், ரியர்ல டீஃபாகர் லைன் வந்துருது. ப்ரொஜெக்டர் லெட் லாம்ப்ல உங்களுக்கு எல்இடில கிடையாம உங்களுக்கு ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வாங்க அப்படியே பேக் சைடு பாப்போம். நம்ம பூட்டை பாப்போம். நம்ம இந்த ஸ்பாயிலர் பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப டிசைர்ல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பேசிக் மாடல்ல இருந்து டாப் மாடல் வரைக்குமே இந்த ரியர் ஸ்பாயிலர் கொடுத்துறாங்க. இது வந்து வண்டியோட லுக்கை வந்து நல்லா பிரீமியமா காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கு. உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பாருங்க, 382 லிட்டர் உங்களுக்கு. 382 லிட்டர் அது உங்களுக்கு. 382 லிட்டர்ஸ் உங்களுக்கு. ஆமாங்க, நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். இப்போ இதுல நீங்க சிஎன்ஜி போனீங்க அப்படின்னா சிஎன்ஜி உங்களுக்கு இதுல பாதி ஸ்பேஸ் ஆக்குபை ஆயிடும் உங்களுக்கு. ஸ்பேர் வீல் இது உள்ளே வந்துடும் உங்களுக்கு. இங்கேயே வந்துடும். ஸ்பேர் வீல் காட்டுங்க அப்படியே. ஸ்பேர் வீல் வந்துருது உங்களுக்கு இதுல. ஓகே, பூட் ஸ்பேஸ் நல்ல பூட் ஸ்பேஸ், சூப்பரான பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இது. பட் இதே சிஎன்ஜி போனீங்க அப்படின்னாக்க பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. இதை சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஐடி செக்டரில் ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்க தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா வந்து ஐடி செக்டர் இப்போ சென்னையில் ஓட்டுறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி சென்னையில் வந்து நம்ம ரெட் டாக்ஸி, ஓலோ ஓட்டுறோம், ஊபர் ஓட்டுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பெரிய சூட்கேஸ் வைக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு. அது சின்ன ரொம்ப கம்மியாக தான் ஓட்டுவாங்க உங்களுக்கு. அது ஓகேவா, அந்த போல விஷயங்கள் ஓட்டுருக்கோம். இதே வந்து நம்ம வந்து லாங் ட்ரிப் போகிறோம், நம்ம இந்த ஃபேமிலி அழைச்சிட்டு டூர் போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், 100 கிலோமீட்டர் போனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லக்கேஜ் வைப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இந்த சிஎன்ஜி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மற்றபடி வந்து ஐடி செக்டர் ஓட்டுறோம், நமக்கு பேங்கிங் அந்த நிறைய சுகாதாரத்துறை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறாங்க உங்களுக்கு. அது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சிஎன்ஜி போட்டால் அவங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த லைட்டு சூப்பராக இருக்குது தம்பி. இதில் இது வந்து ட்ரினிட்டி டெயில் லாம்ப்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இதோட ஷேப் வந்து பேசிக்லேருந்து டாப் மாடல் வரைக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி டெயில் லாம்ப் எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இதே மாதிரி எல்இடியில் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நல்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலிஷாகவே இருக்கு. சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்தே வந்துடும். 4 சென்சார் கொடுத்துட்றாங்க. இப்போ பழைய வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேராகவே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இதை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக கொடுத்தது என்னன்னா எல்லா சைடுமே வியூ உங்களுக்கு நம்ம சவுண்ட் கொடுக்கணுங்கிறதுனால அது மாதிரி இல்லை பாண்டி. எனக்கு எல்லாம் ஓகேண்ணே. ஓகேவா, எனக்கு என்ன அப்படின்னாக்கா 3 சிலிண்டரா இருக்கே. 3 சிலிண்டரை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை. என்ன ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், இது வந்து Z சீரிஸ் இன்ஜின். முன்னாடி வந்து K சீரிஸ் இன்ஜின்ல 3 சிலிண்டர்னா நீங்க பயப்படலாம். இது வந்து இன்ஜினே மாத்திட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுல Z சீரிஸ் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க இப்ப. அதனால வாரண்டியும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் 3 வருஷம் கம்பல்சரி வாரண்டி ஆயிடுது. 1,60,000 கிலோமீட்டர் 6 வருஷம் வரைக்கும் இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வாரண்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. வண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எதுவுமே குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, சரி வாங்க நம்ம வந்து மேக்ஸிமம் அவுட்டர் பார்த்தாச்சு. நம்ம இன்டீரியர் பார்ப்போம். நம்ம இதுல வந்து இப்ப ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ரியர் டீஃபாகர் லைன் கொடுத்துறாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த பனி பூத்துது உள்ளுக்குள்ளார ஃபாகி ஆகுது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து. ஷார்பின் ஆண்டனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் மாடல் டீபோர்டு 2S உள்ளதுக்குமே இதுல வந்து கொடுக்குறாங்க. அதனால இது வண்டியோட லுக்கை பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரெசிவா காமிக்குது உங்களுக்கு. ஆனா இப்போ வந்து புது மாடல் உங்களுக்கு 2S சிஎன்ஜில பெட்ரோல் 2S பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் லாக் கொடுத்துறாங்க. ரெண்டுக்குமே ரிமோட் லாக்லயே வந்துருது உங்களுக்கு. பழசுல வந்து இது கிடையாது, உங்களுக்கு நார்மல் கீ தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கீ வந்துருது. ஆமாங்க, ரெண்டு பார்த்தாச்சுனே. வாங்க இன்டீரியர்ல காமிக்கிறேன். இன்டீரியர் என்னென்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்கங்கறத
காமிக்கிறேன். ஓகே, வாங்க பாப்போம். நம்ம இன்டீரியர் அப்படியே பண்ணிருக்காங்க அப்படிங்க பாப்போம். நமக்கு உங்களுக்கு ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங்ல வந்து எந்த ஒரு திங்ஸும் வராது உங்களுக்கு. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் இப்போ எதுவுமே வராதுங்க. ஓகே, இது ஏன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்ல உங்களுக்கு டூர் மாடல் கொடுக்குறாங்க. ஓகே, அப்படிங்கும்போது இது நார்மலா இதே மாதிரி தான் இருக்கும். டூரிஸ்ட்க்கு இதே செட்டப் தான் கொடுப்பாங்க. ஓகே. இந்த டிஜிட்டலைஸ் ஏசி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பேசிக்லேயே கொடுக்குறாங்க. சரி, ஏன்னா இது கொடுக்கறதுனால வண்டியோட லுக்கை பாத்தீங்கன்னா பிரீமியமா காமிக்குது உங்களுக்கு. அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க ஆவரேஜ் மைலேஜ் செக் பண்றது, ரேஞ்ச் எல்லாமே இதுல உங்களுக்கு காமிச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு டோட்டல் கிலோமீட்டர் பாக்குறது எல்லாமே நீங்க இந்த ஆப்ஷன் மூலியமாவும் ஓகே நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ 4 விண்டோ பவர் விண்டோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் சைடு செட்டப்லயே கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஓகே, இதுல உங்களுக்கு ஆட்டோ பிஞ்ச் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இறங்குற மாதிரி. அதே மாதிரி ஏத்துறதுக்குமே அதே மாதிரி ஆட்டோ பிஞ்ச்ல கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஆமாங்க. அது டிரைவர் சைடு மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ஓகே. இது உங்களுக்கு பக்கத்துல கோ டிரைவர் ரியர்ல உள்ளதுக்கும் பவர் விண்டோ கொடுத்துறாங்க. ஓகே, 4 விண்டோவுமே பவர் விண்டோ இதுலயே வந்துருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் இங்க உள்ள உட்காந்துட்டு மேனுவலா நீங்க லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் பழசுல கிடையாது உங்களுக்கு. இதெல்லாம் புதுசா எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ என் சைடுல வந்து நான் வந்து நீங்க பவர் விண்டோ இறக்கிக்கலாம், ஏத்திக்கலாம் உங்களுக்கு. ஆமா, சரி, ஓகே. அதே மாதிரி டில்ட் ஸ்டீரிங் வந்துரும். ஸ்டீரிங் மேல கீழ இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இப்ப பேசிக்கா வந்து டூர் மாசம் பழைய மாடல் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. இன்பில்டா கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து அட்ஜஸ்டபிள்ல கொடுக்கறதுனால இது ஒரு நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகும். ஆமா, இன் கேஸ் லாங் போறாங்க அப்படினாக்கா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு, கம்ஃபர்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி சீட்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் சீட்னு சொல்லுவாங்க. சீட்டை பாத்தீங்கன்னா உள்ள நம்ம போய் உட்காரோம் அப்படின்னா நம்ம உடம்பு போயிட்டு சீட்ல போய் படிஞ்ச மாதிரி இருக்கும். அது உள்ள உட்கார்ந்து போறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கம்ஃபர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இதுல கிடையாது. ஓகே. பேசிக்கலா இப்ப நம்ம வந்து மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்டயும் இருக்கு. ஓகே. நம்மள்ட்ட 9 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு சிஸ்டமே இருக்கு. 22,000 ரூபாய் வரைக்கும் வரும் உங்களுக்கு. இது பெட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்கேயே கொடுத்துறாங்க. ஏன்னா கீழே ரொம்ப போயிட்டு இது பண்ற மாதிரி இருக்கு. இதை மாத்திட்டாங்க உங்களுக்கு. இது ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கு உங்களுக்கு. ஓகே. பேனட்டுக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ரெண்டுமே பக்கத்துல கொடுத்துட்டாங்க. முன்னாடி தான் வந்து கீழே இருக்கும். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு எங்க கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப என்னன்னா ஃப்ரண்ட்லயே கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப வாங்க பின்னாடி உட்காந்து பேக் சைடுல எப்படி சீட் உங்களுக்கு இருக்குன்றத கம்ஃபர்ட் பாப்போம் வாங்க. சரிங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்து பார்த்து நம்ம இப்போ ரியர் சீட்ல வந்து நம்ம 3 பேர் உட்காந்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கு பார்ப்போம். நம்ம வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் 3 பேரும் வந்து பேக் சைடில் உட்காந்துருக்கோம். நாங்கள் இப்போ இவர் நம்ம நண்பர் தான் இவர். இப்போ இவர் வந்து ஆல்ரெடி டீபோர்டு வச்சிருக்காப்ல. இவர் என்ன வச்சிருக்கேன்? டீபோர்டு ஜஸ்ட் வச்சிருக்கேன். டாடா ஜஸ்ட் வச்சிருக்காப்ல. இப்போ வந்து நீங்கள் டிசைன் பார்க்கறதுக்கு வந்திருக்காப்ல. கூட வந்தாப்ல இன்னைக்கு டிசைன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சரியா? கம்ஃபர்ட் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பேக் சீட்? உங்களுக்கு பேக் சீட் 3 பேர் நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. கால்ல நல்ல ஸ்பேஸா இருக்கு. பாருங்க, ஸ்பேஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஸ்பேஸ் காட்றேன் உங்களுக்கு. பாருங்க அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க, காட்டுங்க உங்களுக்கு. ஸ்பேஸ் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் அதிகமாவே இருக்கு. ஸ்பேஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஃபுல்லாவே பின்னாடி தள்ளி இருக்கு உங்களுக்கு. ஸ்பேஸ் ஃபுல்லா தள்ளியா இருக்கு. தள்ளிதான் இருக்கு. இந்த சீட்டுமே ஃப்ரண்ட் சீட்ல நல்ல அகலமா இருக்கு. ஃப்ரண்ட் சீட் நல்லா அகலமா இருக்குல்ல? கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. பக்கெட் சீட் நல்லா அகலமா இருக்கு. ஆமா, சீட் நல்லா அகலமா கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, சீட் நல்லா அகலமா இருக்குங்களாப்ல. அதே மாதிரி வந்து 3 பேருக்கும் வந்து சீட் பெல்ட் இருக்குங்கறாப்ல. இல்ல 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்கனே. அது பெரிய நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். முன்னாடி எல்லாம் அது கிடையாது. 2 பேர் தான் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ங்கறதால 3 பேருமே சீட் பெல்ட் நீங்க போட்டு நம்ம உட்கார்ந்து ரொம்ப சேஃப்டியா போயிட்டு வரலாம். இங்க 4 பேர் உங்களுக்கு. லெக் ரூம் பத்தி நல்லா இருக்கு உங்களுக்கு. லெக் ரூம் நல்லா இருக்குது. ஓகேவா? ஓகே. வண்டி எத்தனை லிட்டர் டேங்க் கெபாசிட்டி இது? டேங்க் கெபாசிட்டி உங்களுக்கு 37 லிட்டர் வரைக்கும் டேங்க் கெபாசிட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே. அதனால நிறையவே போட்டுக்கலாம். அது சிஎன்ஜி போயிட்டீங்கன்னா பெட்ரோலும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம், சிஎன்ஜி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நிக்காம ஒரு 1000 கிலோமீட்டர் போற மாதிரி 500 கிலோமீட்டருக்கு மேல போற மாதிரி இருந்தாலும் நீங்க நிக்காம எங்கனாலும் போயிட்டு வரலாம். உங்களுக்கு பாண்டி காசு கொடுத்துருவாங்க நமக்கு பெட்ரோலுக்கு. பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த விஷயம் நம்ம வண்டி பார்த்தாச்சு நமக்கு. வேற ஏதாவது நான் விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா நீ கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. நினைக்கிறேன் நான் பாண்டிய கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. பாண்டி இப்போ எனக்கு மெயினான விஷயம் எங்களுக்கு இதுல என்ன மானியம் இருக்கு, எங்களுக்கு என்ன பிரைஸ், எங்களுக்கு மாசம் இஎம்ஐ எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பேசுவோம். நம்ம வாங்க நம்ம ஷோரூம்ல போய் பேசுவோம் பாக்கியா நம்ம. பாண்டி இப்போ பெட்ரோல் வந்து ஆண்ட்ராய்டு எவ்வளவு வருது உங்களுக்கு? பெட்ரோல் ஆண்ட்ராய்டு 8,30,000 ரூபாய் வருது. 8,30,000 வருது உங்களுக்கு. இது சிஎன்ஜி போனாக்கா? சிஎன்ஜி போனீங்கன்னா அப்படியே ஒரு 1 லட்ச ரூபா கூட 9,30,000 ரூபாய். ஓகே. பெட்ரோல்னாக்கா வந்து 8,30,000 வருது உங்களுக்கு. சிஎன்ஜி போனா 1,30,000 ரூபாய் கூட வரும். அப்படி சாரி 1 லட்ச ரூபா கூட வரும். 9,30,000 ரூபாய் வந்துரும். 9,30,000. இந்த மாசம் ஆஃபர் இருக்கா? ஆஃபர் டிசைர் டூரிஸ்ட பொறுத்த வரைக்கும் வண்டி இப்பதான் வண்டி நமக்கு வந்து லான்ச்சிங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஏர் பேக் அப்டேஷன் உள்ள மாடல் இப்பதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் தானே நமக்கு வண்டியே கிடைக்கும். வண்டி நமக்கு வந்து ஆனா பிரைஸ் மட்டும் உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி 8,30,000 ரூபாயிலையும், சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 9,30,000 ரூபாயிலையும் கொடுத்துட்றாங்க. ஆஃபர் இப்போதைக்கு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இன் ஃபியூச்சர்ல இன்கேஸ் வந்துச்சுன்னா அடுத்த டைம் அப்பல நம்ம இப்போதைக்கு இது ஆஃபர்ஸ் எதுவுமே கிடையாது டிசைரை பொறுத்த வரைக்கும். சரி பாண்டி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து டீபோர்டு அப்படின்னாக்கா வந்து
டீ போர்டு அப்படின்னா மானியம் உண்டு இல்லை உனக்கு? ஆமாங்க. மானியம் இந்த வண்டிக்கு இருக்கா? மானியம் டீ போர்டுனால எல்லா வண்டிக்குமே மானியம் உண்டு உங்களுக்கு. ஓகே. இது கம்யூனிட்டி வைஸ் பார்ப்பாங்க உங்களுக்கு. பர்சன்டேஜ் உங்களுக்கு 25%லேருந்து 35% வரைக்கும் நமக்கு மானியம் கிடைக்கும். ஓகே. அப்போ 25 to 30% எவ்வளோ வரும் உனக்கு? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வருவாங்க. 3 லட்ச ரூபா வரைக்கும் கூட வரும். 35%னா 3 லட்ச ரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு. என்ன பண்ணி சொல்றீங்க? ஆமாண்ணே, 3 லட்ச ரூபா வரைக்கும் மானியமே கொடுத்துருவாங்க. ஆனால் அது கிடைக்கிறது கொஞ்சம் நிறைய நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அது நிறைய ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக. புரியுது. வண்டி விலை 8,30,000 உங்களுக்கு மானியம் கிடைத்தால் உங்களுக்கு அதிகபட்சமா வந்து 2.5 லட்ச ரூபா, 2லேருந்து 2.5 லட்ச ரூபா. 2.5 லட்ச ரூபா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைச்சிச்சுனாக்கா. சிஎன்ஜி வண்டினா 3 லட்ச ரூபா, பெட்ரோல் வண்டினா 2.5 லட்ச ரூபா. ஓ, சிஎன்ஜினா 3 லட்ச ரூபா கிடைக்குமா? ஆமாங்கண்ணே, 35% வரைக்கும் போட்டு பாருங்களேன். 2,80,000லேருந்து 3 லட்ச ரூபா வந்துடும் உங்களுக்கு. ஓகே. பாண்டி, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு இப்போ டீ போர்டு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டாக்ஸை பற்றி சொல்லுங்க. டாக்ஸ் எப்படி? டாக்ஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு 13% உங்களுக்கு நார்மல் 15 வருஷத்துக்கு லைஃப் டாக்ஸ் போட்டு. லைஃப் டாக்ஸ் தாங்க எனக்கு அதான் கேட்க வந்தேன். இப்போ லைஃப் டாக்ஸ் தானே? இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா பர்மிட் தான் நமக்கு. இப்போ 5 வருஷம் வரைக்கும் பர்மிட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நமக்கு போட்டு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் பர்மிட் வந்துருவாங்க ஃபர்ஸ்ட். 2வது வருஷம் நம்ம ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வருஷமா நம்ம பர்மிட் ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஃப்சியும் அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும். ஆர்டிஓ ஆஃபீஸ்ல நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும் உங்களுக்கு. டாக்ஸ் மட்டும் 15 வருஷம் வந்துடும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வருஷம் எப்பொழுதும் போல ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் வருஷம் ரினியூவல் பண்ணணும், அது தெரியும் உங்களுக்கு. அது எஃப்சியை பற்றி 2 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிக்கணும். ஓகேவா? பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 வருஷம் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2 வருஷத்துக்கு வரைக்கும் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஓகே. வண்டியோட பர்மிட் வந்து 5 வருஷம் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் அப்புறம் 2 வருஷம் ஆமாம். டாக்ஸ் லைஃப் டாக்ஸ் தான் உங்களுக்கு. லைஃப் டாக்ஸ் 5 வருஷத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ முக்கியமான விஷயம் வருவோம். இப்போ ஓகேண்ணே, நான் எவ்வளோ இனிஷியல் கட்டினா எனக்கு வண்டி கொடுப்பீங்க? எனக்கு இன்ஷியல் வந்து நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள்னா 2,40,000 வரைக்கும் கட்டுறது மாதிரி இருப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கார் இருக்குது, நீங்கள் வந்து அடிஷ்னல் பையர் தான் அப்படிங்கும்போது லோன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். 90% வரைக்கும் எக்ஸ்ஷோரூமில் 90% பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அது எதனால அப்படின்னாக்கா அது சிபில் ஸ்கோர் வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா? ஆமாம், வேற முடியாது உங்களுக்கு. லோன் எடுத்து ஒரு ட்ராக் போயிரு நல்லா போயிருந்துச்சுன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுதான் சொல்றீங்க. இப்போ பேசிக்காக இப்போ நீங்கள் ஒரு 85% நமக்கு லோன் கொடுக்குறாங்க. இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5,70,000 வரைக்கும் நார்மலாக லோன் கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் நம்ம ஒரு 2,40,000 2,50,000 வரைக்கும் நம்ம கட்டுறது மாதிரி இருக்கும். அது 85%. இப்போ நார்மல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுவே நீங்கள் செகண்ட் டைம் அடிஷ்னலாக நீங்கள் பையர் பண்ணும்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். 6 லட்ச ரூபா அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2,30,000 கட்டினாலே போதும் உங்களுக்கு. இது கம்மியான அமௌண்ட்டில் கட்டுறது. சரி, ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து நான் 2 லட்சத்தை நீ சொன்னது இன்ஷூரன்ஸ் கட்டுறோம். ஆமாம். கட்டினா மாதம் இஎம்ஐ எவ்வளோ? மாதம் இஎம்ஐ வந்து உங்களுக்கு என்னென்ன அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே நிமிஷங்கண்ணே. பாண்டித்துறை வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்காப்ல, நமக்கு போட்டு கொடுத்துருக்காப்ல. சரியா? இதை வந்துட்டு சொல்ல மாட்டேங்குது அப்படி. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து இப்போ இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிளோட ஆன்ரோடு காசு 8,30,000. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் நமக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு லோன் அமௌண்ட் கிடைச்சிருது. ஓகே. லோன் அமௌண்ட் 6 லட்ச ரூபானா 90% நீங்கள் அடிஷனல் பையராக இருந்தால் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்படிங்கும்போது இது 14,630 மாதத்துக்கு 5 வருஷத்துக்கு கட்டுறது மாதிரி இருக்கும். அடிஷனல் பையரோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையரும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பையர்னா எவ்வளோ? ஃபர்ஸ்ட் டைம் பையர்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு 8,30,000 5,70,000 வரைக்கும் லோன் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே. அது 8,30,000 ஆண்டோடுங்க உங்களுக்கு. அதுல வந்து 5,70,000 லோன் கிடைச்சிடும் உங்களுக்கு. மீதி 2,60,000 நம்ம கட்டுற மாதிரி இருக்கு உங்களுக்கு. சரியா? அப்ப 60 மாசத்துக்கு போட்டுருக்காப்ல. 60 மாசம் 5 வருஷத்துக்கு போட்டுருக்கீங்க. ஆமாங்க. ஓகேவா? 5 வருஷம் போட்டுருக்காப்ல உங்களுக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு நம்ம வந்து இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 13,917 ரூபா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு 14,000 ரூபாய்கிட்ட வந்துடுது. 5 வருஷம் வருது. இதுலேயே 4 வருஷத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 4 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு 16,280 ரூபா நம்ம கட்டுறது மாதிரி வருது. இப்போ வந்து பர் டேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13,917 ரூபா கட்டுற மாதிரி இருக்கு. ஒரு மாசத்துக்கு 13,917ங்கண்ணே. 13,917. ஓகேவா? அதுல பர் டே டிவைடட் பை 30 போட்டாக்கா 463 ரூபா. சரிங்களா? உங்களால் 463 ரூபா டெய்லி உங்களால் சேவிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டீம் வண்டி வாங்கலாம். நீங்க கண்டிப்பா வாங்கலாம். அவங்களும் ஒரு ஓனர் ஆயிரலாம். நீங்களும் ஒரு ஓனர் ஆகிறதுக்கு வழி என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் டாக் இருக்கு, இந்த ரெட் டாக்ஸின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அது மாதிரி ஓலா அந்த மாதிரி இந்த மாதிரி டீம் வெஹிக்கிள் இருக்கு உங்களுக்கு. அது வந்து டெய்லி ஓட்டுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 1,000 ரூபா 1,000 ரூபாய்க்கு ஓட்டுவாங்க நமக்கு. அவங்களுக்கு உங்களால் முடியும் பட்சத்தில் ஒரு 465 ரூபா 500 வச்சுக்கோங்க. உங்களுக்கு 500 கட்ட முடியும்னு வச்சுக்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வண்டி வாங்க ஓனர் ஆகலாம். நீங்களும் கண்டிப்பாக டிரைவர் வந்து ஓனர் ஆகிறதுக்கு வழிகள் எல்லாருமே எடுத்து ஈஸியாக நம்ம ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி உங்களுக்கு. இது வந்து இன்கேஸ் நீங்கள் எதே சிஎன்ஜி எடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஆமாம், சிஎன்ஜி போனீங்க அப்படின்னா வண்டியோட விலை உங்களுக்கு 9,30,000 ரூபா வந்துடுது ஆன்ரோடு காஸ்ட்டு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்காக நீங்கள் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படிங்கும்போது 6,50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைச்சிடும். 6,50,000 ரூபா நீங்கள் பேலன்ஸ் நீங்கள் ஒரு
2,60,000 கட்டுறது மாதிரி வருது. சாரி, 2,80,000 நீங்கள் கட்டுறது மாதிரி வருது. அதுக்கான இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்துன்னு உங்களுக்கு 15,800 வருது. இது பர் டேவுக்கு உங்களுக்கு போனோம் அப்படின்னா 530 527 தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 527 நம்ம இருந்துச்சு ஒரு நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சிஎன்ஜி உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சிஎன்ஜியோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 75 80 தான் பர் கேஜி உங்களுக்கு. பர் கேஜிக்கு உங்களுக்கு 27 30 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அதனால் நீங்கள் நிறையா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சம்பாதிச்சு இஎம்ஐக்கு பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். இப்போ பாண்டிச்சேரி நம்ம ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாப்புல உங்களுக்கு சரி, உங்களுக்கு நீங்கள் தஞ்சாவூர் சுற்றியில் ஊரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் பாண்டிச்சேரி நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு பாண்டிச்சேரி கான்டாக்ட் பண்ணிக்க நீங்கள் உங்களுக்கு டூரிஸ்ட் வெஹிக்கிள் தேவைப்படுச்சு அவர் கான்டாக்ட் பண்ணிக்க நீங்கள் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாப்புல உங்களுக்கு. கண்டிப்பாக. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு இதே போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் உங்களுக்கு. அதுவரை உங்கள் பேட்ரிக்.